வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் தடைகள் வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு போய் உட்காந்துருக்கீங்களா? இந்த குட்டி கதையை கேளுங்க. ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் வந்து பாடம் நடத்திட்டு இருந்திருக்காரு. அவர் தன்னோட மாணவர்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டார். நம்ம பைக்கில் கார்லலாம் வந்து பிரேக் வச்சுருக்காங்க இல்லையா? பிரேக் வந்து எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாராம். ஒரு மாணவன் சொல்லியிருக்கான், பைக்கை வந்து நிறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னொரு மாணவன் சொல்லியிருக்கான், வேகத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்னு. 3வது மாணவன் சொல்லியிருக்கான், மெதுவாக போகிறதுக்கு அப்படின்னு. 4வது மாணவன் சொல்லியிருக்கான், ஆக்சிடெண்ட் எதுவும் ஆகாமல் தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். இது எதுவுமே வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொன்னாராம். கடைசியாக ஒரு மாணவன் எழுந்து பிரேக் கொடுத்துருக்குது வேகமாக ஓட்டுறதுக்கு அப்படின்னு பதில் சொன்னானாம். எல்லாரும் அவனை பார்த்து சிரித்தாங்க. ஆனால் ஆசிரியர் சொன்னார், அவன் சொன்ன பதில் தான் சரி, அவனுக்கு எல்லாரும் கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது சரிதாங்க. பிரேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேகமாக செல்றதுக்கு தான் வச்சுருக்காங்க. உங்கள் கார்லேயோ பைக்லேயோ பிரேக் இல்லை அப்படின்னா வேகமாக ஓட்டுவீங்களா? நம்ம பிரேக் வந்து இருக்கிறதுனால தான் நம்ம விரும்பக்கூடிய இடத்துக்கு வேகமாக நம்மளால் போக முடியுது. பிரேக் இருக்கிறதுனால தான் நமக்கு ஃபஸ்ட்டு தைரியமே வருது. அது இல்லை அப்படின்னா நமக்கு தைரியம்ங்கிறது இருக்கவே இருக்காது. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளும். தடைகள் வரும்போது அது நம்மளோட வாழ்க்கையின் வேகத்தை குறைக்க வரதா நினச்சிட்டு நம்ம துவண்டு போய் உட்காந்துடுறோம். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் வேகத்தை குறைப்பதற்கு மட்டுமல்ல, நம்மளோட வேகத்தை வந்து அதிகப்படுத்தி நம்மளோட லட்சியத்தை சீக்கிரமாக அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் வருது. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட லட்சியத்தை சீக்கிரமாக அடைய முயற்சி பண்ணுவோம்.